புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜயகாந்த், ம். சரத்குமார், கமல்ஹாசன் இப்படி பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. பொறுத்திருந்து களமாடணுங்கிற பொறுமை அரசியல்ல வந்து முதல்ல வேண்டியது உங்களுக்கு வந்து காலம் அறிந்து செயல்படக்கூட அந்த டைம் தெரியும். டைம் சென்ஸ். அந்த டைமுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமையும் வேணும். விஜயகாந்தே வந்து இன்னும் ஒரு பீரியட் எதிர்க்கட்சியா இருந்திருப்பாரேயானால், அவரு இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் இன்னும் ஆயிருப்பாரு. இன்னும் செல்வாக்கு கூடியது. இன்னும் செல்வாக்கு கூடியிருக்கும். பட் அவருக்கு உடல்நலம் அனுமதிக்கல. ம். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இல்ல அந்த பெஞ்சில ஓரளவுக்கு வந்து மக்கள் மனசுல நல்லா இடம் பிடித்தவர்னா விஜயகாந்த். விஜயகாந்த் ஏன்னா அவருடைய சினிமாவோடும், அவருடைய தனிப்பட்ட அவருடைய ஆக்டிவிட்டீஸு, அவருடைய கொடை உள்ளம், அது வந்து பரவலா பேசக்கூடிய பொருளாயிப்போச்சு. அந்த எம்ஜிஆருக்குள்ள அதே இது வந்து ஓரளவுக்கு வந்து விஜயகாந்த் இல்ல அவரோட நிஜமாவே அந்த குணம் இருந்தது. குணம் இருந்தது அவர்ட்ட. ஆனா அதுக்கு மத்தவங்களுக்கு இல்ல. ம். நீங்க சொல்ற மத்த ஆட்கள் சொல்றீங்களே, ம். அவங்களுக்கு அந்த குணம் வந்து இல்ல. ம். அதனால தான் வந்து நம்ம எல்லாரையுமே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது. விஜயகாந்தோட கம்பேர் பண்ண முடியாது.